Hi students, welcome to VS Home Tuition Center. Algebra factorization la இது மூணாவது மெத்தட். ஆனால் யூசிங் ஐடென்டிட்டிஸ் தான், ஆனால் வெவ்வேறு ஐடென்டிட்டிஸ். டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஐடென்டிட்டியும் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏபி இந்த ஐடென்டி வச்சு எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஐடென்டி பார்த்தோம், ரெண்டு வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் வந்தால் அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். மிடில் ஆஃப் த டேர்ம் மைனஸ் வந்தால் அது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதை பார்த்தீங்களா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த மெத்தடில் வந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு நம்ம பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 இதில் எக்ஸ் வேல்யூ இல்லை. ஸோ இது டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஐடென்டிட்டியாக இருக்கலாம். அது என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஐடென்டிட்டி பாருங்கள். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, தட்ஸ் ஆல். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 அவ்வளோதாங்க. ஒன் ஸ்டெப்பில் முடிச்சிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25ஓட ஃபேக்டர் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. ரெண்டாவது பாருங்கள், எம் ஸ்கொயர் மைனஸ் 81. இது எப்படி எழுதலாம், எம் எப்படி எழுதலாம், எம் ஸ்கொயர் மைனஸ் 9 9 சார் 81, 9 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஐடென்டி மூலமாக இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன, எம் ப்ளஸ் 9 இன்ட்டு எம் மைனஸ் 9, தட்ஸ் ஆல். எம் ஸ்கொயர் மைனஸ் 81ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, எம் ப்ளஸ் 9 இன்ட்டு எம் மைனஸ் 9. புரியுதுங்களா? அடுத்தது போகலாம் பாருங்கள். இந்த டைப் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி, இந்த டைப்பில் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். சென்டரில் வந்து ஆட் நம்பர் வரலாம், இங்கே ஈவன் நம்பர் வரலாம். ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் இதுவும் வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஸ்ப்ளிட் த மிட் டைம் மாதிரி நம்ம யோசனை பண்ணலாம். ஸோ இப்போ இதில் ஏ வந்து 1, சி வந்து 12. இப்போ என்ன பண்ணணும், ஏசியை ஃபஸ்ட்டு எடுங்க. ப்ராடக்ட் வந்து 12 வரணுங்க. புரியுதுங்களா? ப்ராடக்ட் வந்து 12 வரணும். அதே மாதிரி அடிஷன் பண்ணால் சம் பண்ண 7 வரணும். சம் 7 வரணும். என்ன நான் யோசனை பண்ணுறது வந்து 4 × 3 ஈக்குவல் டு ப்ராடக்ட்டு, 4 × 3 7. அப்போ என்ன ஆகுது, இது என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3, தட்ஸ் ஆல். ஒரே செகண்ட் முடிச்சிட்டேன் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ப்ராடக்ட் வந்து 20 வரணும், சம் வந்து 9 வரணும். ஸோ 20 எப்படி எழுதலாம், 5 × 4, 5 × 4 வந்து 9. ஓகே, அப்போ என்ன எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4, தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20ஓட ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இது நல்லா புரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் பட்டன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முடிஞ்சால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ்.